இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். முதல்ல ஒரு செய்தியை சொல்லிடுறேன். மோடியோ அமித்ஷாவோ ஆர்எஸ்எஸ் தலைவனாக இருக்கக்கூடிய மோகன் பாகவதோ இவர்கள் யார் நினைத்தாலும் ஆட்டுக்குட்டி அண்ணாமலையை ஒன்றுமே பண்ண முடியாது. மீறி அண்ணாமலை மேலே ஏதாவது ஆக்ஷன் எடுத்தாங்கன்னு வைங்க, ஒட்டுமொத்த பாஜகவும் தெருவில் நிற்கும். அதற்கான எல்லா ஆதாரங்களோடும் இருக்கக்கூடிய நபர் தான் இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை. உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், அதிமுகவினுடைய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ஜெயலலிதா அவர்களுடைய மறைவிற்கு பிறகு அந்த இடத்துல பாஜகவை கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக வரவழைக்கப்பட்டவர் தான் அண்ணாமலை. ஆர்எஸ்எஸ்ஸால் கொண்டு வரப்பட்டவர் தான். அதுக்கு முன்னாடி அண்ணாமலையை பற்றியெல்லாம் யாருக்குமே தெரியாது. இப்போ நீங்கள் பக்கத்து மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளாவில் கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சந்திரசேகர்னு ஒருத்தர், அவருக்கும் பாஜகவிற்கும் சில வருடங்களுக்கு முன்னாடி எதுவும் அவர் இந்த கட்சியினுடைய தொண்டனா, கட்சிக்காக உழைத்தவரானா கிடையாது. அவர் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன், பெரிய ஒரு முதலாளி, பெரும் தொழிலதிபர். அவனை இன்றைக்கு கேரளாவினுடைய பாஜக கட்சியினுடைய தலைமை பொறுப்பிற்கு கொண்டு வந்தார். இந்த மாதிரி ஏராளமான அண்ணாமலைகளை, ஏராளமான சந்திரசேகர்களை எல்லாம் பாஜக வரும் காலங்களிலும் கொண்டு வந்து கொண்டிருக்கும். பிரச்சனை அதுவல்ல. இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். உலகத்தினுடைய மிகப்பெரிய கட்சி எங்களுடைய கட்சி, அதிகமான உறுப்பினர்களை கொண்ட கட்சி எங்கள் கட்சி, இப்படின்னு மோடியிலிருந்து எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கட்சி தங்களுக்கு ஒரு மாநிலத்தில் ஒதுக்கப்பட்ட குறைந்தபட்ச இடங்கள் இல்லையா, இந்த இடங்களுக்கு கூட வேட்பாளர்களை நியமிக்க முடியாமல் தவித்து கொண்டிருந்ததை சில தினங்களாக பார்த்தோம். அது மட்டுமல்ல, பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கும் பாண்டிச்சேரிக்கும் வருவதாக இருந்தது. அது கடைசி நேரத்தில் அந்த பயணமே ரத்து செய்யப்பட்டது. காரணம், எந்த முடிவும் பாஜகவால் எடுக்க முடியவில்லை. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அண்ணாமலையா மோடியா, அண்ணாமலையா ஆர்எஸ்எஸ்ஸா, இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய புகைச்சல் அந்த கட்சிக்குள்ளே வெடித்து கிளம்பி இருந்தது என்பதுதான் உண்மை. ஒரு வழியாக இன்றைக்கி காலையில் ஊடகங்கள் பாஜகவினுடைய வேட்பாளர் பட்டியல் தயார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு நல்லா தெரியும், அண்ணாமலையை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்ததுமே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள், குறிப்பாக நீங்கள் முதலாக வட இந்திய ஊடகங்கள் தான் அண்ணாமலையை பற்றி இந்த சினிமா நடிகர்களுக்கு, இந்த ஹீரோக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இன்ட்ரோ இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் செய்திகளை உருவாக்க துவங்கினார்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஜக கட்சியை சார்ந்த ஒரு நண்பர், அவர் எங்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொல்லார், அண்ணாமலை வந்தாச்சு, இனிமேல் அவ்வளோதான், தமிழ்நாட்டில் பாஜக அப்படி இப்படி, எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா அவர், அப்படி இப்படின்லாம் சொல்லி அவர் மேம்போக்காக பேசி கொண்டிருப்பார். ஏதோ ஒரு ஹீரோ, ஒரு 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 இறை தூதரே பூமியில் அவதரிச்சிட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பில்டப்பை ஊடகங்களும் இந்த கட்சியும் எல்லாம் சேர்ந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. விளைவு என்ன? தன்னுடைய சுயலாபத்திற்காக அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த கட்சிக்குள்ளேயே பல வேலைகளை செய்ய ஆரம்பித்தார். நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் இல்லையா, இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் சொத்தினுடைய அதிபதி, மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டு இல்லையா, ஒரு கவுன்சிலராக கூட இல்லாத நபர் மிகப்பெரிய அளவில் ஒரு மிகப்பெரிய சம்பாத்தியத்தை சம்பாதித்திருக்கிறார் முறைகேடான வழியில் அப்படிங்கிற மிகப்பெரிய விஷயங்களெல்லாம் இன்றைக்கு ஊடகங்களின் வழியாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, இன்றைக்கு மோகன் பாகு நினைத்தாலும் அண்ணாமலை எதுவும் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, அண்ணாமலையினுடைய கைகளில் இருக்கக்கூடிய ஆதாரங்கள் மிகப்பெரிய அளவில் நடுநடுங்க வைக்கக்கூடியவை. குறிப்பாக பாஜகவினுடைய மிக முக்கியமான தலைவர்களுடைய பல்வேறு அத்துமீறல்கள். நான் அதை சொல்ல விரும்பலை, உங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ சமீபத்தில் கூட கரு நாகராஜன் ஒருத்தன், உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், அவன் செய்த அத்துமீறல், பெண்களிடம் நடந்த அத்துமீறல், அது தொடர்பாக அந்த பெண் பாதிக்கப்பட்ட பாஜக மகளிரணி தலைவி மோடிக்கு கடிதம் எழுதியது உட்பட அண்ணாமலையினுடைய காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏராளமான இது போன்ற குற்றச்சாட்டுகள், எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகள், இதனுடைய ஆதாரங்கள் எல்லாம் அண்ணாமலையினுடைய கைகளில் இருக்குது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ தன்னுடைய கையில் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு இந்த ஆதாரங்கள் இருக்குது. அதை வைத்து தான் எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ, எவ்வளவு போலியாக இருக்க முடியுமோ, அதையெல்லாம் செஞ்சிட்டு இருந்த ஆள் தான் இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை என்று சொல்லக்கூடிய நபர். நான் மீண்டும் சொல்கிறேன், காலத்திற்கு பாஜக காரனுக்கு தேவை, ஆர்எஸ்எஸ் காரனுக்கு தேவைன்னா இதே மாதிரியான அண்ணாமலையை இன்னும் உருவாக்கி கொண்டே இருப்பார்கள். பாருங்கள், நீங்கள் எந்த காலத்திலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக நபர்கள் செய்யாத வேலையெல்லாம் அண்ணாமலை செஞ்சான். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பல்வேறு சாதி இயக்கங்களை சார்ந்த நபர்களெல்லாம் கட்சிக்குள்ளே கொண்டு வந்தான்.
நமக்கெல்லாம் தெரியும் பாஜக எப்படி பல்வேறு இடங்களில் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னு, வாக்குகளை திருடி, அதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். ஆனால் தமிழ்நாட்டில் அண்ணாமலை பண்ணது அப்படிங்கிறது ஏராளமான சாதி இயக்கங்களை சார்ந்தவர்கள் மிரட்டப்பட்டார்கள். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமான ரவுடிகள், அதாவது இந்த சமூகத்திற்கு வேண்டாதவர்கள் என்று சொல்லக்கூடிய நபர்களையெல்லாம் ஒரு கூட்டணியாக இதுக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்து அந்த கட்சி ஏதோ வலுப்பற்றது போன்ற ஒரு தோற்றத்தை எல்லாம் அண்ணாமலை தொடர்ந்து உருவாக்கிட்டு இருந்தார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பேசுகிறது அப்படின்னா தமிழ்நாட்டு ஊடகங்கள் காத்து கிடப்பது போன்றெல்லாம் ஒரு பிம்பமெல்லாம் இங்கே உருவாக்கப்பட்டது. அப்படியெல்லாம் வளர்க்கப்பட்டவர் தான் அண்ணாமலை. ஆனால் இன்றைக்கி அண்ணாமலை எந்த இடத்துக்கு போயிருக்காரு? இப்போ இன்றைக்கி நீங்கள் அண்ணாமலை மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் பாஜக கட்சியினுடைய நிலைமை பாருங்கள். வானதி ஸ்ரீனிவாசன் சொந்த தொகுதியில் இப்போ அவங்க நின்ன தொகுதியில் இப்போ நிற்க முடியாத சூழல், நின்னாங்க டெபாசிட் வாங்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. பாஜகவுடைய மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் சாத்தூருக்கு விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார். பெரிய தோல்வி காத்து கொண்டிருக்கிறது. பாஜகவுக்கு ஒரு சீட்டு கூட கிடைக்காதுன்னு சொல்லப்படுகிறது. இப்போ அண்ணாமலை என்னென்னா இந்த கூட்டத்தில் எதுவும் பங்கெடுக்காமல் இருக்கார், ஆனால் மனம் கட்சியோடு இருக்கிறது என்று சொல்வார். இப்போ அண்ணாமலை மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருப்பார், எவ்வளோ பெரிய தோல்வி பாஜகவிற்கு தமிழ்நாட்டில் வரப்போகிறது என்று சிரித்து கொண்டிருப்பார். ஏன்னா அண்ணாமலைக்கு தெரியும் உண்மையான பாஜகவினுடைய வலிமை தமிழ்நாட்டில் என்ன என்பது அண்ணாமலைக்கு நல்லாவே தெரியும். அப்போ அண்ணாமலை கையில் எல்லாமே இருக்குது. அண்ணாமலைக்கு எதுவும் பண்ண முடியாது. ஆனால் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் சில பேராவது இந்த அண்ணாமலையை பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி எண்ணுவதற்கான வாய்ப்புகள் பல நேரங்களில் இருந்தது. இப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் எல்லாம் உருவான அந்த சமூகம் எவ்வளோ பெரிய பிரச்சனை சந்திக்கும், அந்த சமூகம் எவ்வளவு கரையுள்ளதாக மாறும் என்பதற்கு ஒரு மிக முக்கியமான உதாரணம்ங்கிறது அண்ணாமலை. அரசியலில் எந்த விதமான அறமும் இல்லாமல் அரசியல் நடத்தி கொண்டிருந்தவர் தான் இந்த அண்ணாமலை அப்படின்னு சொல்லக்கூடிய. இதையெல்லாம் என்கரேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆர்எஸ்எஸும் பாஜகவும். ஏன்னா தங்களுக்கு தேவை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு குறுக்கு வழியில் அதிகாரம் கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறது. அப்போ அதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படிங்கிறத கண்டும் காணாமலும் இருந்தார்கள். இன்றைக்கு அவர்களையும் மீறி பல விஷயங்கள் வெளியே போயிடுச்சு. அப்போ எதுவுமே பண்ண முடியாது. அண்ணாமலைக்கு சீட்டு மறுக்கப்பட்டிருக்கிறது. அண்ணாமலை நின்னாலும் வின் பண்ண போகிறதில்ல, அது வேறு. குறிப்பாக நீங்கள் அவர்களுக்கு வாழ்வு கொடுத்து கொண்டிருந்த அதிமுக என்று சொல்லக்கூடிய கட்சியும் அதனுடைய தலைமை பொறுப்பில் இருந்த எடப்பாடிக்கு எதிராகவும் நானா நீயா என்கிற இடத்துக்கு அண்ணாமலை கொண்டு போனதெல்லாமே ஒரு மிகப்பெரிய அளவில் பாஜகவும் அண்ணாமலையும் தமிழ்நாட்டில் வீழ்ச்சியடைவதற்கு மிக முக்கியமான காரணமாக மாறியிருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. இப்போ ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மிகப்பெரிய கட்சி இவ்வளவு பெரிய ஒரு தடுமாற்றத்தை தமிழ்நாட்டில் சந்திக்குது அப்படின்னா அதற்கு மிக முக்கியமான காரணங்களில் ஒருவர் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை. தனியாக பார்த்தா அண்ணாமலைக்கு இந்த பாஜக இப்படி கொண்டு வந்து ஒரு நாடகம் ஆடுனதில் மிகப்பெரிய லாபம், பாஜகவிற்கு மிகப்பெரிய நட்டம். ஏன்னா இருந்ததை விட பாஜக மிகவும் பின்னோக்கி சென்றிருக்கிறது. ஏறத்தாழ அழிவின் விளிம்பில் தமிழ்நாட்டில் பாஜக இருக்கிறது. அப்படி தான் இப்போ நீங்கள் மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா ஒரு இடத்துல கூட பாஜக டெபாசிட் கூட வாங்காதுன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அதிமுகவினுடைய தலைவர்களே சொல்கிறாங்க, மோடியை மனசில் வச்சுக்கிட்டு அதிமுகவுக்கு வாக்களிக்காமல் இருந்துடாதீங்க அப்படின்னு கெஞ்சக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த அளவுக்கு தான் இருக்குது அதிமுகவினுடைய மனநிலை. அதிமுக ஒன்று உங்களுக்கு நல்லா தெரியும், அவர்கள் இந்த தேர்தலில் அவர்கள் நிற்கக்கூடிய இடங்களில் மட்டும்தான், அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 இடங்களில் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம், அதை மட்டும்தான் கவனிக்கிறாங்களே ஒழிய பாஜக இந்த தேர்தலோடு முழுமையாக இல்லாமலாகும் தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது தான் உண்மையான செய்தி. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.